பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜியும் கதிரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. கதிர் வந்து எப்படியோ ராஜி அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. இருந்தாலும் ராஜியை வந்து திட்டுறாங்க. எதுக்கு முட்டாள் மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண, உனக்கு என்ன வேணும், உன்னை எதை நோக்கி நீ ஓடுறியோ அந்த கோலை தான் நீ பார்க்கணும், தேவையில்லாமல் காம்படிஷன் அது இதுன்னு சொல்லி எல்லா பேச்சையும் மீறி போய் இப்படி வந்து மாட்டிகிட்டு இருக்க, உனக்கு அங்கே தப்பு நடக்குதுன்னு கூடவா தெரியாது, அவனுங்களெல்லாம் பார்த்தாலே தப்பாக தான் தெரியுது, அப்படி இருக்கப்போ நீ எப்படி இவ்வளோ நாள் அங்கே இருந்த, நீ உடனே வந்து தப்பாக இருந்தால் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கதிர் வந்து திட்டுறாங்க. எனக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என்னை இந்த மாதிரி காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ராஜிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லு ராஜி, எனக்காக தானே நீ போன, அந்த பணத்தை வச்சு எனக்கு எப்படியாவது ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தானே நீ போன, இனிமேலாம் இந்த மாதிரி பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜியோட கையை பிடிச்சி கதிர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு. ஸோ இதனால் அவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.